உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். எல்லா வாழ்த்து சொல்லுவாங்க, பலவிதமான வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, ஆமென். உலகத்தில் வருஷத்தில் எல்லா நாளும், ஆமென், காற்று நாள், நிலத்தினால், பூமியினால், வானத்தினால், சூரியன் நாள், சந்திரன் நாள், அப்பா நாள், அம்மா நாள், பெண்கள் நாள், குழந்தைகள் நாள், எல்லா நாளும் வருகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்று எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்த நாள் வருகிறது. அல்லேலூயா, அவர் உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உலகத்திலே தாயின் வயிற்றில் பிறந்த எல்லாரும் இறந்தார்கள், எல்லாரும் மரித்து போனார்கள். அம்மா வயிற்றில் பிறந்த எல்லாரும், ஒரு 2 பேரை தவிர எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் அல்லேலூயா, அவர் யாரும் உயிரோடு வரவில்லை, எல்லாமே அடக்கம் செய்யப்பட்டார்கள். உலகத்தில் பலரும் பல பேர், நான் ஜீவ சமாதி அடைவேன், நான் மறுபடியும் என்னை அடக்கம் பண்ணினீர்களானால் நான் உயிரோடு திரும்பி வருவேன் என்று எத்தனையோ பேர் சொன்னார்கள். எல்லாமே செத்து போனார்கள், புழுத்து போனார்கள். அல்லேலூயா, எவனும் உயிரோடு எழுந்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காயக்கல்பங்கள், குண்டர்கள், லேசிகள், எத்தனையோ காரியங்களை சொல்றாங்க. அல்லேலூயா, சித்தர்கள் என்று எவ்வளவோ காரியங்களை சொல்றாங்க. எத்தனையோ சித்தர்கள் மரித்தார்கள், ஆனால் இன்றைக்கும் எவனும் உயிரோடு இல்லை. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து மாத்திரம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு கூட எழுந்த தெய்வம். அல்லேலூயா, அவர் உயிரோடு கூட எழவிட்டால் உலகம் இப்படி இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராத பட்சத்திலே நமக்கு அறிவு இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாமல் இருந்தால் நமக்கு ஞானம் இருக்காது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாமல் இருப்பாரானால் உலகத்தில் எந்த பொருளும் எவனும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தர் ரட்சித்தபடினாலே, பாவத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தபடினாலே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அறிவு, தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானத்திலே ஒவ்வொரு பொருளையும் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சது யாரு? தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை வணங்கின பிள்ளைகள். உலகத்தில் எல்லா பொருளையும் கண்டுபிடிச்ச யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை வணங்கின பிள்ளைகள் தான் கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் கண்டுபிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் எதையுமே கண்டுபிடிச்சது கிடையாது. ஆகவேதான் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழாமல் இருந்திருந்தால் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, நம்முடைய சாபங்கள் நமக்கு விடுதலை கிடையாது. அப்படியானால் இந்த உலகத்தில் எந்த பொருளையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால தான் இன்னைக்கு எல்லா பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிலே, ஞானத்தில், வேகத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது, ஆமென். சுவிட்ச் போட்டா கரண்ட் வரணும் இல்ல? கரண்ட் எப்படி கண்டுபிடிச்சான்? ரட்சிக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது. அல்லேலூயா, கரண்ட் கண்டுபிடிச்சது ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆழமாய் விசுவாசித்த ஒரு பிள்ளை, கர்த்தரை நேசித்த மகன்தான், ஆமென். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மகன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மகன் தான் கரண்டை கண்டுபிடித்தவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சுவிட்சை போட்டா லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி வேலை செய்யுது, கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். வீட்டில் எல்லா பொருளும் வேலை செய்யுது. ஏன்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை கண்டுபிடித்தது. வேற எவனாச்சும் கண்டுபிடிச்சானா? தின்னா கண்டுபிடிச்ச இட்லி தோசை தான் கண்டுபிடிச்சான். அதை தவிர அவனை கண்டுபிடிச்சது ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை திங்கிறத மட்டும்தான் மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளோ மனிதனை தேவையான பிரயோஜனமான பொருளை கர்த்தர் கொடுத்த ஞானத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது, ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு ஜீவனோடு எழுந்தார், ஜீவனோடு கூட இருக்கிறார். உலக மனுஷங்க உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ஜீவனை கர்த்தர் தருகிறார். அந்த ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்கிறது? இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே, சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து அறிவர் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று அறிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த அன்பானவர்களே, பாவம் சாபத்தில் விடுவிக்கப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் இவ்விதமாக அல்லேலூயா நம்ம அநேக உயிர்த்தெழுந்த நாள்களை ஆசரித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த நாள். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் பாடுகளை பாடுபட போகிற பாடுகளை குறித்தும் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்தும் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-21 வசனங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 ஆகிய 2 வசனங்கள் வாசிப்போம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் சீஷரோடு கூட கலிலேயாவிலே கர்த்தர் இருக்கும் பொழுது அவளெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறோம். கறி கேட்டா கடை கிடைக்குது, மீன் கேட்டா மீன் கிடைக்குது, அப்பம் கேட்டா அப்பம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து அழகாய் சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அல்லேலூயா. இவனால மனுஷன் கையில ஒப்பு கொடுக்க முடியல, மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க முடியல. பிதாவாகிய தேவன் இயேசு தன்னுடைய ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷன் கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். ஐயோ, கர்த்தர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். மனுஷர் கையில, மனித கையில ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் வானபூமி படைத்தவர், மனிதனை உலகத்தில் உள்ளதான எல்லா ஜீவராசிகளை, மனிதர்களை, மிருகங்களை, பறவைகளை உண்டாக்கின அந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு போலீஸ் கையில கொடுத்துட்டாங்க, போலீஸ் சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டான், என்ன செய்வாங்க? மாப்பிள்ள வா, மாப்பிள்ள பிரியாணி சாப்பிட்றியா, மாப்பிள்ள டீ வேணுமா, காப்பி வேணுமா, என்ன வேணும்னு கேட்பான். என்ன சொல்லுவான்? போலீஸ் கூட்டிட்டு போன என்ன செய்வான்? உள்ள அடிச்சு உள்ள விட்டு என்ன செய்வான்? நொக்கி எடுத்துடுவான். கையை காலம் முறிக்காம வெளியே விட மாட்டான். போலீஸ் கிட்ட போனா கையை காலம் முறிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? பாத்ரூம்ல விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் போலீஸ் செய்வாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவ மனுஷ கையில் ஒப்பு கொடுத்துட்டா அந்த செய்த காரியத்தை தான் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு 3-4 மணி நேரம் தேவசபையில் அமர்ந்து அவருடைய பாடுகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். பிறகு அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். அந்த மனுஷன் கையில இயேசு கிறிஸ்துவ தெய்வம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மனிதர்கள் அவரை கொலை செய்வார்கள். என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. எப்படி பார்த்தீங்களா? சும்மா கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி கிழிச்சிட்டு செத்து போயிட்டு ரத்தமெல்லாம் வெளியே வந்து குடல் வெளியே சரிஞ்சு செத்து போன மாதிரியா? இல்லை, அணு அணுவாய் அவர் சித்திரவை பண்ணினார்கள். அணு அணுவாக. உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் எந்த கைதிக்கும் இந்த மாதிரியான ஒரு உபத்திரம் வர்றதில்ல. கைதி என்றால் குற்றவாளி என்றால் குற்றவாளிக்குரிய தண்டனை கிடைக்கும் ஸ்டேஷன்ல, கைதி ஜெயில்ல. ஆனால் இயேசு என்ன குற்றம் பண்ணினார்? ஒரு ஊசி முனை அளவு கூட அவர் தப்பு பண்ணல. ஆனால் வாதிக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் அநியாயம். ஆமென். நம்ம எல்லாருடைய பாவம், நம்ம செய்த எல்லா அக்கிரமம் அவரை அவ்வளவு பாடுபடுத்தினது. வாய்முடி கம்முன்னு பேசாம இருந்தார். அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன கொலை பண்ணுவாங்க, என்ன கொலை பண்ணுவாங்க, என்ன சித்திரவதை பண்ணுவாங்க, என்ன நார்நாரா கிழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா 3ஆம் நாள்ல நானே மறுபடியும் உயிரோடு கூட வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. உலகத்தில் எவனும் சொன்னதும் இல்லை, சொன்னது நடந்ததும் இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னது நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் மகிமைப்பட்டதாக. அல்லேலூயா. நீ மத்தியில தான் படிச்சேன். அவர் என்ன சொன்னாரோ அது செய்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது செய்தார். மனிதர்கள் சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார்கள். மனுஷங்க சொல்லுவாங்களா, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்களாம்? செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு சொல்லுவார், கண்டிப்பா அதை செய்தே முடிப்பார். ஸ்தோத்திரம். அவர்தான் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற என் நல்ல எஜமானன். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் கொலை செய்வாங்க. 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். நடந்துதான், நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அதுல 20ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வீடியோ கட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வருகிறார். எருசலேம் பட்டணத்துக்குள்ள வருகிறார்.
வந்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கு வெளியே இருக்கிற ரோட்டிலே வருகிறார். பட்டணம் ஒரு மலை மேலே கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மலை மேலே கர்த்தர் சாலமோன் ராஜா கட்டின கர்த்தருடைய பெரிய ஆலயம் இருக்கிறது. நிறைய வீடுகள், அவ்வளவு கண்கொள்ளா காட்சி. நேற்று அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, நம்முடைய நாடு, அந்த ராஜ்யம் எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா. ரொம்ப அருமையா அழகா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மிக அழகாக நேர்த்தியான பட்டணமாக இருந்தது. ஆமென். அது அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அல்லேலூயா. அது வீடியோவில் போட முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய சேனல் இது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா என்ன போடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் போடு. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பட்டணம் ரொம்ப பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு வெளியே அவுட்டர்ல இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து வருகிறார். ஆடியோ கட் பண்ணிரு, வீடியோ மட்டும் போடுங்க. ஆடியோ கட் பண்ணிரு. அல்லேலூயா. கர்த்தர் நடந்து வருகிறார். அவரை பார்க்கிறார். மிக அழகான பட்டணம். அதை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. ஒரு கோழியை தன் குஞ்சை கூட்டி சேர்க்க மனதாய் இருக்கிறது போல நான் எத்தனையோ தரமாய் உங்களை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், ஆனால் செட்டைக்குள்ள வரவில்லையே. கடைசியில் ஒரு கோழியை வெறுக்கிறது போல என்னையே வெறுத்தீர்கள். என் அடைக்கலத்தில் வர சொல்லி கூப்பிட்டேன். அல்லேலூயா. யாரும் வரவில்லை, ஒருவரும் வரவில்லை என்று கர்த்தர் ரொம்ப துக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழு என்று அழுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அல்லேலூயா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த 70 வருடங்கள் கழித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தீத்து அல்லது கர்த்தருக்கு சொன்ன டைட்டஸ் என்று சொல்லுகிற ஒரு ரோம ராஜா ஒருவன் வந்து அந்த பட்டணத்தை கேவலப்படுத்தினான், அவமானப்படுத்தினான், எரித்தான், சுட்டரித்தான், சாம்பலாக்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை தரைமட்டமாய் இழுத்து போட்டான். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடத்தை தரைமட்டமாகினான். தேவனுடைய ஆலயத்தை பட்டணத்தை சீரழித்தான். ஒரு கட்டடம் கிடையாது, எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. இப்படி உனக்கு காரியம் நடக்கும் என்று அவர் அழுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2 முறை அழுதிருக்கிறார். ஒரு முறை எங்க அழுதார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 முறை அழுதிருக்கிறார். எங்க அழுதிருக்கிறார் சொல்லுங்க மக்கள்? முதல்ல அழுது எங்க அழுதார்? லாசரு இறந்த போது அவனுக்காக தேவன் கண்ணீர் விட்டார். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து நடந்து வருகிற பொழுது அந்த பட்டணத்துக்கு 70வது வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற மரணத்திலிருந்து 70 ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற காரியத்தை நினைத்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார். அல்லேலூயா. பிறகு கெத்செமனே தோட்டத்தில் சென்று அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்துச்சா? அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒலிவ மலையின் மேல் பகுதியில் தொடங்கி தேவன் கண்ணீர் அழுகிறார். இந்த பட்டணத்தை கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறது. அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருந்து கண்ணீர் விட்டு நாம் எருசலேம் நகரை நன்றாக பார்க்க முடியும். அப்படியே எருசலேம் நகரை பாருங்க. அது ஃபுல் வியூ நல்லா தெரியுது பாருங்க. இது ஒரு பெரிய ரோடு. இது ரோடு. அந்த ரோட்ல நடந்து போகிறார். நடந்து போகிற பொழுது அந்த ஒலிவ மலையின் மேற்கு பகுதியில தான் இயேசு எருசலேமை குறித்து கண்ணீர் விட்ட அந்த பகுதியும் இருக்கிறது. பாருங்க. அல்லேலூயா. அவர் அழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார். சரி, வாங்க நாமும் பாடல் பாடிக்கொண்டு இந்த பாதையில பயணம் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த சிலுவை மரணம் இப்படிதான் இருக்கிறது. ஆமென். ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பட்டணத்தை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுத தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. தம் டிஷஸ்ல பார்த்து சொல்லுகிறார், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து ஒரு நிலையிலூயா. வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. சில உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்ததை கிறிஸ்தவத்தையே நம்புவதில்லை.
ஆனால் கர்த்தர் சொல்ற உலகம் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது நடுங்கி கிடக்கிறாங்க. என்னடா பண்றது? ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்விட்ட நாளாகிய வெள்ளிக்கிழமை நாங்கள் லீவு தர மாட்டோம். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளுக்கு லீவு தர மாட்டோம். நீ லீவு தரல என்ன? உலகமெல்லாம் இயேசுவை கொண்டாடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீப் எடுத்து ஒளிச்சு வச்சா, சீப் ஒளிச்சு வச்சா களை நிறுத்திடலாமா? களை நின்று போயிடுமா? அப்படிதான் இன்னைக்கு மனுஷன் செய்யறது. அல்லேலூயா. சில விளையாட்டுத்தனமா இருக்குது மனிதன் செய்கிற காரியம். ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்காக உயிரோடு உயிரோடு ஆமென் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து இன்னைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய சபையில வந்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் ஆராதனை பேரை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் கர்த்தரை துதியை பார்த்து அவர் ஆனந்தம் அடைகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க நம்முடைய சபையில கர்த்தர் இருக்கின்றார், இரட்சகர் இயேசு சபையில இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னபடியே உயிரோடு கூட ஜீவனோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. எதற்காக எழுந்தார்? அவர் எழுந்ததினால்தான் இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் தரங்கட்டு போயிருக்கும். ஆமென். மிக கேவலமாய் அடிதடியில, ரவுடித்தனத்தில், பொறுக்கித்தனத்தில் கொலை செய்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெண்கள் எல்லாம் கெடுத்து நாசம் பண்ணி குழந்தைகளை கொன்று ஒன்றில்லாமல் உலகம் போய் கொண்டிருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் உயிரோடு எழுந்தபடினால இன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமென். எவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆனந்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டில் நல்ல அழகா ட்ரெஸ் போடுறோம். பிரைஸ் தி லார்ட். அருமையா வீட்டில் உட்காந்து நல்ல அழகா சமைக்கிறோம். குடும்பம் உட்காந்து அழகா சமைச்சதை சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட எழுந்ததினாலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பஸ்ல போறோம். அந்த பஸ் எதனால? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால நமக்கு பஸ் வந்தது. பைக்ல போறோம். எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால பைக் வந்தது. ஃளைட்ல போற, ரயில்ல போற, சைக்கிள்ல போற, எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால இவை நமக்கு கிடைத்தது. ஆமென். சந்திர மண்டலத்திற்கு, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை விடுறான். எப்படி ராக்கெட் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட எழுந்ததினால ராக்கெட் கண்டுபிடிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா எவனும் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே. உலகம் இன்னைக்கு மறந்திருக்கிறது, நாம் இன்னைக்கு மறக்கல. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தான் கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எதனால நமக்கு கிடைச்சது? சொல்லுங்க, எதனால கிடைச்சது? இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு கூட எழுந்ததினாலே. ஆமென். அந்த ஆண்டவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. அவர் மீது அன்பு வைக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய சீஷர்களிடத்தில் கடைசி வரையில் அன்பு வைத்தார். ஆமென். தேவன் தம்முடைய சீஷர்களோடு கூட கடைசி வரையில் அன்பு வைத்தார். நம்மேலும் அந்த அன்பு வைத்திருக்கிறார். நம்மை அழகாய் நேசிக்கிறார், ஆழமாய் நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கும் நம்ம மேல தேவன் நேசம் வைத்திருக்கிறார். நம்ம மேல அளவிட முடியாத பாசத்தை வைத்திருக்கிறார். உங்க அப்பா நேசிக்காத நேசத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். உங்க அம்மா நேசிக்காத நேசத்தை இயேசு கிறிஸ்து உங்க மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அளவிட முடியாத நேசத்தை தேவன் நம்ம மேல வைத்தபடினால தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை ஆழமாய் 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 நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் எவையில் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூற ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் அழகுன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. உலகத்தை நேசிக்க எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நேசத்துக்கு அன்புக்கும் காரணமானவராய் இருக்கிறார். அவரை நேசித்து பாருங்க, எல்லாமே கிடைக்கும். கர்த்தரை நேசித்து பாருங்க, எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கும் போது எல்லாமே கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேல ஆழமான அன்பு வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நான் கடந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் 4-5 வசனங்களிலே. அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் ஒரு முறை வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போவோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை இருக்கிறது. மகனே, மகளே, நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய்.
நீ ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டேன், உன் மேல எனக்கு குறை இருக்குது மகனே மகளே. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் கர்த்தர், என் மகளே ஆதியில இருந்த அன்பனை விட்டுட்ட, ஆதியில என் மேல வச்சிருந்த அன்பனை விட்டு விட்ட. இன்னைக்கு உன் வாழ்க்கை அதனால ஏகப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டத்து காரணம் அதுதான். என்னை நீ நேசிக்காதது அப்படினால நான் ஒதுங்கிட்ட மகனே மகளே. மகளே உன்னை விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறதுனால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட போராட்டங்கள், உன் வாழ்க்கையில சரியான கஷ்டங்கள், உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பங்கள் வந்து கொண்டிருக்க காரணம் நான் இல்லாததுனால தான். என்னை நேசிக்க மாட்டாயா மகளே, என்னை நேசிக்க மாட்டாய் என்று நம்மை உண்டாக்கின தேவன் நம் பின்னாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் நினைச்சு சாம்பலா போன்னு சொன்னார்னா பொலவுடன் எல்லாம் சாம்பலா போயிருவோம், சாம்பலா உழுது கீழே கொட்டிடுவோம் தேவ பிள்ளையே. ஆனால் அவர் அமிதமாய் சொல்லாம, அதிகாரமுடைய தேவன், சகல வல்லமுள்ள தேவன், நம்ம நேசிக்க முடியும். வா என்னை நேசிச்சார், 4 அரவுடை என்னை நேசிடா சொல்ல வரால முடியும். ஆனா அப்படி இல்லை, நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு உரிமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என நேசி, என் மேல் அன்பா இரு என்று நம்ம மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நேசிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சுவிட்ச் போட்டா மெஷின் ஓடுகிறது போல நம்ம சொன்னா எல்லா வேலையும் நடக்கும், ஆனா அப்படி செய்ய விரும்பல. ஒரு மிஷின் மாதிரி நம்ம நடத்த கர்த்தர் விரும்பவில்லை. நம்முடைய சுய சித்தத்தின்படியாய் நாம் தேவனை நேசிக்க வேணும், சுய விருப்பத்தின்படியாய் கர்த்தரை நேசிக்கணும். அதனாலதான் பார்க்கிறவர்களையும் பார்த்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, மகளே என்ன நேசிக்காம போயிட்டு இருக்கிய, என்ன நேசிக்காம போயிட்டு இருக்கிய, மேல அன்பு இல்லாம இருக்கிறிய, ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டு அவன் மேல எனக்கு குறை இருக்குது மகனே மகளே. உங்க பின்னாலே சொல்லிட்டே கர்த்தர் வருகிறார், உங்க பின்னாலே சொல்லிக்கொண்டே பின்ன வருகிறார். சகோதரனே, அருமையான என் மகனே, ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்ட, ஆமென், ஆதி அன்பை விட்டு விட்டாயின் உன் பேர்ல எனக்கு குறை இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். குறை வைக்க கூடாது தேவனிடத்தில். அல்லேலூயா. தேவனிடத்தில் எந்த குறையும் வைக்க கூடாது. கர்த்தரை பிள்ளையே, நாம் அவரை நேசிக்கணும், நாம் அவரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? அவர் அன்பு என்றால் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அப்படியே கீழே படிச்சுக்கிட்டே வரலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 முதல் சில வசனங்களில் வாசிக்கலாம். அன்பு என்றால் என்ன ஒரு அதிகாரமே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷை, நான் முதல் வசனத்தில் இருந்து நான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கீழே படிச்சிட்டு வரலாம். நான் மனுஷர் பாஷைகளையும், நான் மனுஷர் பாஷைகளையும், தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும். நான் உலகத்தில் உள்ள ஒரு ஆள் சொன்னா எனக்கு 17 பாஷை உலகத்தில் தெரியும். ஒரு பெண்ணு சொல்றா எனக்கு 23 மொழிகள் தெரியும். உலகத்தில் இருக்கிற 23 மொழியை நான் சரளமா பேசுவேன், தாராளமா பேசுவேன். சிலர் சொல்ற எனக்கு 10 பாஷை எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும். உனக்கு எத்தனை உலகத்தில் எல்லா பாஷையுமே உனக்கு தெரியலாம். கர்த்தர் உலகத்தில் எல்லா பாஷையும் தெரியும். அல்லேலூயா. என்ன பாஷை உண்டாக்கினது யாரு? கர்த்தர் தான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எல்லா மனிதருடைய பாஷையை ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு மட்டும் ஒரு பாஷை தெரியும், அடுத்த புருஷன் மனைவிக்கு ஒரு பாஷை, இப்படி எல்லா பாஷையும் பிரித்து ஓடிப்போங்கடான்னு துரத்தி விட்டார். இப்போ பாஷையை உருவாக்கின ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக உலகத்தில் நமக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? சத்தமிடுகிற வெண்கலம் பாத்திரத்தை எடுத்து டக்க 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 அடிச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொரோனா வந்து விட்டது, வீட்டில் இருக்கிற பெரிய தாம்பாளத்தை டடபட டடபட தட்டுக்கிட்டு சொன்ன மாதிரி இல்லையா? தாம்பாளத்தை தட்டுனா ஸ்தோத்திரம் மலர் என்ன கேட்கும்? சத்தம் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். தட்டை எடுத்து தட்டினா என்ன வரும் சொல்லுங்க? சத்தம் தான் வரும். ஆகவே வெண்கலத்தை தட்டினால் சத்தம் தான் வரும். வெண்கலத்தை போல சத்தமிட வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். ஆமென். சும்மா கையை தட்டினா சத்தம் தான் வரும், வேற ஒண்ணும் வராது. ஆமென். அன்பு மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு தட்டை ஒரு பிளேட்டை தட்டினா சத்தம் வர மாதிரி வெறும் சத்தம் தான் வரும். நீ பேசுறது வெறும் சத்தம் தான் வரும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிற மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சத்தம் போடுற மனுஷன் ஒரு தட்டாக நீ இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிறகு சும்மா கையை தட்டினா சத்தம் வர மாதிரி. ஆமென். நீ எத்தனை பாஷை பேசினாலும் அது ஒண்ணு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பிறகு வாசிக்கலாம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக. தீர்க்க தரிசனம்
இப்போ நீ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் என்ன தெரியுமா, தீர்க்க தரிசனம் தான். நான் மலேசியா போயிருந்த போது ஆமென் என்னை கேட்டாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் முடியுமா, பேச முடியுமா எங்கள் சர்ச்சில் அப்படின்னு தான் உங்களுக்கு பிரசங்க இடையிலன்னு இல்லை, உன் சபையில் பிரசங்கே வரமாட்டேன். ஏன் தெரியுமா, தீர்க்க தரிசனம் நம்பி நம்பி ஏமாந்து போகாத. வர ஊழியக்காரன் உண்மையான ஆவினால் நிரப்பப்பட்டவன் அல்ல. தீர்க்க தரிசன பேரில் எதையோ கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் பேசினான், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கோயம்புத்தூர்ல என்ன தெரியுமா, அருமை மகனே நான் உன்னை இன்னும் 3 மாதத்தில் உயர்த்த போகிறேன், உன்னை பெரிய பெரிய கோடீஸ்வரனாய் உயர்த்த போகிறேன், பல கோடிக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாய் மாறப் போகிறாய். ஆமென். 10 அடுக்கு மாடி ஒரு வீட்டை உனக்கு நான் தரப்போகிறேன், உன்னை சிறந்தவனாய் மாற்றப் போகிறேன். ஆமென். உன் மகளுடைய பேரில் பெரிய சேனல் ஆரம்பிக்க போகிறேன், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். 2 மணி நேரம் ஒரு ஆளுக்கு தீர்க்க தரிசனம். ஆனால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தான் தெரியுமா, பயங்கர பாவியா இருக்கிறான். பாவத்தை நைட்டு செஞ்சுக்கிட்டு தான் பகலில் போய் அவன்கிட்ட தீர்க்க தரிசனம் போகிறான். தீர்க்க தரிசிக்கு நைட் அவன் செஞ்ச பாவம் தெரியல, நைட்டு செஞ்ச பாவத்தை அவனுக்கு சொல்ல தெரியல, வெளுத்து வாங்குறான் தீர்க்க தரிசனம். நீ அப்படித்தான் நிறைய ஊழியக்காரங்க பெதட்டிட்டு பொய்ய பேசிட்டு திரியிறான். தீர்க்கதரிசனம் இருக்கிறது, தீர்க்கதரிசனம் நம்புகிறவன், தீர்க்கதரிசனை மதிக்கிறவன், அது பரிசுத்தாவினர் கொடுப்பார் அந்த தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. பாவத்தை சொல்லி தரணும், ரகசியமா வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கிற குற்றங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க. அவதான் தீர்க்கதரிசி, அவதான் உண்மையான வேதத்துல தீர்க்கதரிசி. பாருங்க, புட்டு வச்சாங்க, தவறுகளை குற்றங்களை புட்டு வச்சாங்க, மறைக்காம சொன்னாங்க, அதான் தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் பேசிட்டு வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம், மலையில விசுவாசத்துல மலையே பேர்ந்து போய், அப்படியே இங்க கஞ்சமலை இருக்கு பின்னால் இல்லையா, சைட்ல இருக்கு, ஏ கஞ்சமலையே நீ பேர்ந்து போய் அந்த கர்த்தரு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தில் விழுந்துரு, மெட்ராஸ் பக்கிற கடலை போய் விழு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்தோத்திரம் அந்த மலை அப்படியே பேர்ந்து அப்படியே போய் அந்த கடல்ல விழுந்தா என்ன நடக்கும், கடல் வந்து நடக்கும், கடல் கொந்தளிக்கும், கடல் என்ன ஆகும், பெரிய அலைகள் எழும்பும், அலை எழுந்தா மெட்ராஸ் சட்னி. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தாலும் அன்புனா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. உனக்கு தீர்க்கதரிசனம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆமென், உனக்கு வெளிப்பாட்டு வரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மழை பெய்யற மழையை பேர்க்கிற அளவுக்கு விசுவாசம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும், சத்தமா சொல்லுங்க, அன்பு இருக்க வேணும். அன்பு இருக்கா, வம்பு தான் இருக்கு. எப்படி இருக்கு, வம்பு தான் இருக்கு. இன்னைக்கு அன்பில்லாத நிலையில இருந்து நீ ஒண்ணுமே பரலோகம் உனக்கு கிடையாது. நீ இயேசு கிறிஸ்துவை வணங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பு வேணும், அன்பு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேசிக்கிற ஒரு உறவு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அன்பு இல்லாட்டா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, அன்பு இருக்கணும். ஆமென். அன்பு இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அது யாரா இருந்தாலும் மேல அன்பு காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு மேல இரக்கம் காட்ட வேண்டிய ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். என் புருஷனை மட்டும்தான் அன்பா இருப்பேன், என் மனைவி மேல மட்டும்தான் அன்பா இருப்பேன், நான் எனக்கு பிறந்த பிள்ளைகள் மேல தான் அன்பா இருப்பேன், எங்க அப்பா மேல அன்பா இருக்க மாட்டேன், எங்க அம்மா மேல அன்பா இருக்க மாட்டேன், எங்க மாமியார் மேல அன்பா இருக்க மாட்டேன். எங்க மாமியார எரிச்சு கொண்டு போடுவேன், மாமியார மாமனார அவனெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கும், அவனெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படி இருந்தா உனக்கு அன்பு கிடையாது, உனக்கு பரலோகம் கிடையாது. நீ இயேசு கிறிஸ்துவில இருந்து ஒரு சின்ன ஒரு நன்மை கூட பெற முடியாது. அன்பு வேணும் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அன்பு இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பில்லாத வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மகிமையுள்ளதாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை மனைவி இருக்கிற பொழுது வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தான் எல்லாமே சாப்பாடெல்லாம் கிடைக்கும். எனக்கும் சாப்பாடு கிடைக்கும், பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கிடைக்கும். எல்லாம் சாப்பிட்டு விருந்தினருக்கு கொடுத்த பிறகுதான் எங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அன்பு இருக்கணும். ஆமென். நம்மளை நேசிக்கணும். சிலர் கொடுப்பாங்க, எப்படி தெரியுமா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படின்னு போடுவாங்க. பிரியாணி போடுறத பார்த்துருக்கீங்களா, பிரியாணி போடுறத பார்த்துருக்கீங்களா, அப்படியே பேசி வச்சிருப்பாங்க, இப்படி கடை நடிச்சிருமா, ஏய் அள்ளி போடப்பா, அப்படி எனக்கு நிறைய கறி வந்துருமா. அதனால என்னது, நிறைய கறி போடாம வெறும் சோத்தள்ளி போட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும் போடணும். அவனுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அன்பு என்பது கல்லங்கப்படமற்றது. தன்னுடைய சொந்தக்காரன் நான் நண்பன் இருந்தா அப்படியே வாரி வைப்பான். எப்படி வைப்பான், பிரியாணி எப்படி வைப்பான், வாரி. தன் சொந்தக்காரன் தனக்கு வேணுங்கிற ஆளு இருந்துட்டு அப்படியே வாரி வைப்பான்.
புதுசா ஒரு ஆள் இருந்தானா அவனுக்கு வெறும் சோறு தான் கிடைக்கும் பிரியாணி வச்ச போது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது என்ன தனம்? இது சத்தமா சொல்லு. என்ன சொல்லுங்க? அயோக்கியத்தனம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நமக்குள்ள அன்பு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். நமக்குள்ள அன்பு இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அவருக்கு கோடி கோடி தூதர்கள் இருக்கிறார்கள் வேலை செய்வதற்கு. ஆமென். செல்வங்களை அங்கு குவித்து வைத்திருக்கிறார். ஆமென். செல்வங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். செல்வங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தூதனை கொடுப்பாரா? அவனுக்கு தேவையே கிடையாது. எடுத்துக்கப்பான கூட அவனுக்கு என்ன எடுக்க மாட்டான், கை வைக்க மாட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த செல்வங்களை அவனுக்கு தொட முடியாது, தேவையில்லை. சரி, மிருகங்களுக்கு எடுத்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. பறவைகளுக்கு நிச்சயமா கிடையாது. சரி, உலகத்தில் பாவிகளுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமா கர்த்தர் தர மாட்டார். பின்ன யாருக்கு தரப்போகிறார்? யாருக்கு தரப்போகிறார்? வேதத்தின்படி நடக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் இருந்து உண்மையாய் அன்பாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் வாரி வாரி வழங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் வாரி கொடுப்பாரு தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மகிட்ட இருக்கிறத அடுத்த ஒரு மனிதனுக்கு, அம்மா ஸ்தோத்திரம் தாயே, பசிய தாயே, சாப்பாடு வாப்பா உட்கார வைக்கணும். எங்க பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டு வருகிற பிச்சைக்காரனை கூட்டு போய் கை கால் கழுவி, வீட்டுக்கு பக்கத்தில் பைப் இருக்கு, எப்படி 24 hours 24 மணி நேரம் தண்ணி வரும், போய் கை கால் கழுவிட்டு வா, சுத்தமாக கிடையாது, சோப்பு கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாம் கழுவிட்டு வந்துட்டியா? அம்மா எல்லாம் சுத்தம் வந்துட்டோமா, வா உட்காரு. வீட்டில் உட்கார வைப்பாங்க, வீட்டுக்குள்ள உட்கார வைப்பாங்க பிச்சைக்காரனை. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பிளேட்டுக்கு தருவாங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் தினமும் கறி இருக்கும், தினமும் கறி சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடை வச்சு நல்ல கறி போட்டு சாப்பிட வச்சுட்டு, ஸ்தோத்திரம், அவனை கர்த்தர் ஸ்தோத்திரம். போகும்போது கையில் 10 ரூபாய், அன்னைக்கெல்லாம் 10 ரூபா கொடுத்து எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபாய் போல இருக்கும். அப்படி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயை கையில் கொடுத்து அவனை அனுப்புவாங்க. நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். அருமையானவர்களே, அவன் சாப்பிட சுவிசேஷம் சொல்லிடுவாங்க, இயேசு பற்றி சொல்லிடுவாங்க. அவன் கேட்க அழுதுருவான் பாருங்க. அழுதுற, ஏப்பா அழுகிற? நீங்கள் சொல்கிறத கேட்க என்னால் முடியாது, அழுவான். சுவிசேஷத்தை கேட்டு இந்த இதெல்லாம் விட்டுட்டு இயேசு நம்ப நீ பிச்சை எடுக்க மாட்டேன், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை நல்ல வேலை கர்த்தர் தருவார். நீ ஏப்பா பிச்சை எடுக்கணும்? ஏன் வீடு வீடாக கேட்கணும்? எல்லாம் விரட்டி அடிப்பாங்க, நாய் தோர்த்தது, எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை? ஆமென். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், அவரை வணங்கு. இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். சுவிசேஷம் சொல்லி சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அவனை அனுப்புவாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி செய்யறோமா? ஆமென். அன்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் அந்த அன்பு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் தான் அந்த அன்பு வரும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா அன்பு ஒருபோதும் வராது. நிறைய முறை கர்த்தர் வர பாஸ்டர் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லுவார். ஆண்டவரே இவ்வளவுதான் போயிருக்கு, எனக்கு செலவு வீட்டுக்கு தேவையில்லை, எடுத்து கொடு, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். என்ன ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அக்கௌண்ட்ல பணம் ஏறும், அல்லது யாராவது வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிற எண்ணம் தான் அன்புள்ள உள்ளம். கொடுக்கிற குணம் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்கு சிறுவையில கொடுக்கலன்னா சொல்லுங்க, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்து இருக்குமா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குமா? நம்முடைய சாபம் விலகி இருக்குமா? இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? சொல்லுங்க, சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். கொடுக்கிற அன்பு தேவனுடைய அன்பு. ஆமென். அந்த அன்பு நமக்குள்ள வேணாதான் ஆதி அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. ஆகவே அந்த அன்பை விட்டு இன்னைக்கு மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், எனக்கு இதுக்கு வேணும், இறுக்கி பிடிச்சிங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தர முடியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த பாத்திரத்தில் நீங்க ஏதாவது ஊத்துவீங்க அல்லது வைப்பீங்க? ஆமா, எந்த பாத்திரத்தில் ஒரு பொருளை கொட்டி வைப்பீங்க? ஒன்றும் இல்லாத காலி பாத்திரத்தில். சொல்லுங்க, எந்த பாத்திரத்தில்? வெறுமையான பாத்திரம், காலி பாத்திரத்தில் தான் நம்ம ஒரு பொருளை கொட்டி வைப்போம். ஒரு காலி டம்ளர்ல தான் நல்ல சுட சுட அழகா டீ போட்டு என்ன செய்வோம்? ஊத்தி ருசியா குடிப்போம். அல்லேலூயா. டீ இருக்கிற பாத்திரத்தில் டீ ஊத்துவீங்களா? சொல்லுங்க, டீ இருக்கிற ஒரு பாத்திரம் நிறைஞ்சிருக்கல டீ ஊத்த முடியுமா? ஊத்துவீங்களா? ஊத்த மாட்டீங்களா? ஊத்துவீங்களா? ஊத்த மாட்டீங்களாம்மா? ஆமென். நம்ம வாழ்க்கை காலியா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய பாக்கெட் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. ஆமென். நம்முடைய மணி பர்ஸ், நம்முடைய சுருக்கு பை எப்படி இருக்கணும்? காலியா இருந்தா தான் கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் காலியாக்கப்படணும். அடுத்த ஏழைகளுக்கு கொடுக்கணும்.
ஆமென். இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில இந்த குறைவை நிறைவாக்க வாரி வாரி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க நம்முடைய சபையில இல்ல. கர்த்தர் சொல்றாங்க, அவங்க எல்லாம் நீ வெளியூர் போயிட்டாங்க, வருவாங்க, திடீர்னு புருஷமனை வருவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே என்ன செய்யுது ஆண்டவரே, உம்மத்தான் நம்பி இருக்கிறோம், என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, இவ்வளவு தேவையில் இருக்குது, பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பட்டினி போட முடியாது, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 3-4 மணி போல கர்த்தர் சொல்ற புருஷ மனைவியா வருவாங்க. ஆமென். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா இந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன், என்ன இன்னைக்கு இடையில வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். கேட்டவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உடனே போய் கூடுன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு 600 ரூபாய் கையில் இருந்ததுங்க ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போய் கொடு, பாஸ்டர்ட்ட கொடு போன்னு சொல்லி கர்த்தர் சொன்னா அதை எழுந்து வந்தோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு 600, இன்னைக்கு எத்தனை தெரியுங்களா, 6000 ரூபாய்க்கு மேலே. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் தங்களோட பேசுகிற நிலையில மக்கள் இருந்தார்கள். கர்த்தரை ஊழிய குறைவு வருமானால் அந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் இருந்தார்கள். தேவையில் சந்திக்க முடியாய் கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். கர்த்தர் கண்டு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க இருக்க வைக்க வைக்க என்ன தெரியுமா, கர்த்தர் அங்க நிரப்ப முடியாது. வாழ்க்கையில காலி இருந்தா தான் கர்த்தர் என்ன செய்வார், நிரப்பார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நீங்க கொடுக்கணும். கர்த்தருக்கு வாரி கொடுக்காத பொழுது கர்த்தர் உங்களை திருப்பி அவரை தர முடியாது. நீங்க ஊழியத்துக்கு சபைக்கு கொடுக்காத பொழுது கர்த்தர் உங்களை திருப்பி தர முடியாது. அல்லேலூயா. கொடுக்கணும் கர்த்தருக்கு. ஆமென். நீங்கள் கொடுக்கும் பொழுது எல்லா காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். நான் ஒளிந்து போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில காணிக்க, ஆமென், அல்லேலூயா, சாயங்காலம் இன்னொரு கிளை சபை காணிக்க, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தேன். எங்களோட ஊழியத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார். வாத்தியார் எல்லாம் சம்பளம் வாங்குறாள் இல்லையா, கவர்மெண்ட் வாத்தியார். ஆனால் அந்த கஞ்சம் முடிச்ச மனுஷன் அப்படியே தடுமாறிட்டே நிற்பான். தெரியும், நான் கண்டுபிடிச்சிருவேன். தெரிஞ்சிட்டு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அங்கே பார்த்து இருக்கிறது எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு அனுப்பிடுவேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், போயிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு போவார். அல்லேலூயா. திங்கக்கிழமை வெடிஞ்சிட்டா வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஒத்த பைசா இருக்காது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ என் மனைவி கேட்டேன், ஏமா என்ன சாப்பாடு வேணா, வாய் முடிட்டு கொஞ்சம் பேசாமல் இருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, வந்ததெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ என்ன இருக்கு வீட்டில், என்ன இருக்குது, ஒன்றுமே வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுவேன், இல்லை கர்த்தர் தருவார். இப்போ என்ன லிஸ்ட் என்னென்ன வேணும், லிஸ்ட் எல்லாம் போடுமா அப்படின்னு சொல்லுவேன். லிஸ்ட் போடு, விளையாடாதீங்க லிஸ்ட் போடுமா, இப்போ பணம் வருது பார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. பல்லு விளக்கிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ பணம் வருது பார் என்று சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் கதவை தட்டினாங்க, சார் அப்படின்னு. அது தெரிஞ்ச குரல், யாரு, போஸ்ட்மேன் சத்தம். பத்தியா, போஸ்ட்மேன் கூப்பிட்டாருவார், வந்துருச்சு பார். கதவை திறந்தா, சார் உங்களுக்கு பழனியிலிருந்து யாரோ பணம் அனுப்பியிருக்காங்க சார், பழனியிலிருந்து. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். பிரைஸ் சொல்லணும். கேட்டேன்னா பழனிக்கு ஃபோன் பண்ணி லெட்டர் போட்டு ஏதாவது பணம் அனுப்புங்கன்னு சொன்னா இல்லை. பாருங்க, நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எல்லாம் கொடுத்துருவேன்னு தெரிஞ்ச தேவன் கரெக்டா செலவுக்கு தேவன் பணம் அனுப்பினார். அல்லேலூயா. அது ஒரு மாசத்துக்கு தேவையான அளவு பணம் வந்து இருந்துச்சு. நல்ல தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கொடுக்க பழகணும். அல்லேலூயா. நான் எங்க பாட்டி இருந்து கத்துக்கிட்டேன், எங்க பாட்டி இருந்து நான் அதை கத்துக்கொண்டேன். பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு கொடுக்கணும், வாரி வழங்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் தேவையில்லை தேவன் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் தர முடியாது. அல்லேலூயா. பிடிச்சி இல்லை, வச்சு இல்லை, வச்சுட்டு போ, நீயே நடத்தி உன் குடும்பத்திலேயே பார்த்துக்கோன்னு சொல்லிடுவார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்பு நமக்கு வேணும். அன்பு என்றால் என்ன தெரியுமா, கொடுக்கும். அன்பு என்பது கொடுக்கக்கூடியது, அன்பு என்பது பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். அந்த அன்பை உள்ளிட்டால் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு இருந்தா தான் தேவன் நம்ம பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா, யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனம் 9 15 முடிய நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம், ஆமென், 15ஆம் அதிகாரம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்க மேல அன்பாயிருக்கிறேன். அன்பாயிருக்கிறேன். யாராவது சாப்பாடு இல்லாம இருந்தா சும்மா விட்டுருவாரா? 3 நாள் பிரசங்கம் பண்ணாங்க, எப்பா போகட்டும்பா, அவங்க வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டு போடுங்கப்பா, அனுப்பிவிடுங்க. இன்னைக்கு பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர்ஸ்ல என்ன செய்வாங்க? அனுப்பிவிடுப்பாங்க, வழியில சாப்பிட்டு போட்டோம். அவங்ககிட்ட எல்லாம் பணமெல்லாம் வச்சிருப்பாங்க, அனுப்பு
ஐயா என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அனுப்பு. இத்தனை பேருக்கு சோத்துக்கு எங்க போறது? இத்தனை பேர் சாப்பாடுக்கு நாம என்ன செய்யறது? நம்ம பணத்துக்கு என்ன பண்றது? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஆமென். ஆகாரம் கொடுத்த தேவன். அல்லேலூயா. சும்மா தரல, கறியோட சாப்பாடு, மீன் சாப்பாடு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மீன் சாப்பாடு, கறி சாப்பாடு கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. கறி சாப்பாடு தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே தான் எங்களுடைய வீட்டில் டெய்லியும் கறி தான், டெய்லியும் கறி இருக்கும். கறி தீந்துனா போதும், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கசாப்புக்காரர் உடனே கொண்டு கொடுத்துட்டு போய் விடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அங்கே சர்ச்சுக்கு வர பாஸ்டர் பார்க்க வரவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்புவார். வீட்டில் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு கம்மி இல்லாமல் சாப்பிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் கொடுக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ள வேண்டும். இதுதான் சொல்ற, பிதா என்னில் அன்பா இருக்கிறார், அதுபோல நானும் உங்கள் மேலே. ஆமென். கர்த்தர் அன்பா இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து கீழே. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் கொடுக்கிற என்னுடைய அன்புல நிலைச்சிருங்க. உங்க அன்பு இருக்க கூடாது. என் அன்பு என்ன? என் புருஷனுக்கு தான் செய்வேன், என் மனைவிக்கு தான் செய்வேன், என் பிள்ளைக்கு தான் செய்வேன். அடுத்தவங்க நான் ஏன் செய்யணும்? அவனை கொடுத்துருக்கான நான் தர்றதுக்கு நான் அவனுக்கு நான் ஏன் செய்யணும்? அடுத்தவங்க நான் ஏன் செய்யணும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பேர் தான் என்னது? அன்பு. ஆமென். ஏங்க இயேசு கிறிஸ்து நம்ம சொந்தக்காரரா? நம்ம ஜாதியில குடும்பத்தில் பிறந்தாரா? சொல்லுங்க. ஏன் நமக்காக ஒரு சிலுவையில மரிக்கணும்? ஆமென். நமக்காக உங்களுக்காக ஏன் சிலுவையில ரத்தத்தை சிந்தணும்? 5700 அடி அவரே வாங்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வழியில போது போலீஸ் எல்லாத்தையும் அடிக்கிறான். சார் அடிக்காதீங்க, அந்த அடி நான் வாங்கிக்கிறேன் சார். சார் என்ன அடிக்க சார், சார் என்ன அடிப்பீங்க சார், அப்படி கொடுப்போமா முதுக? யாரா சொல்லுவீங்களா? அவர் அடிக்க சார், பாவம் சார். யாரோ ஒரு ஆளு சார் 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 அவனை அடிக்காதீங்க சார், என்னை அடிக்க சார், அப்படி யாரோ சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? உலகத்தில் யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அப்படி அந்த அடியை தான் இயேசு தனக்காக வாங்கி கொண்டார். நம்ம மேல விழுகிற அடியை இயேசு கிறிஸ்து அவர் வாங்கி கொண்டார். நாம் அடிபடுகிற அடியை இயேசு கிறிஸ்து வாங்கி கொண்டார். அதான் அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு நல்ல தேவன். அந்த அன்பு தான் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். சொல்லுங்க, வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. வசனத்தை கை கொண்டது அன்புல நிலைத்திருக்க முடியும். நல்லா புரியுங்க. இயேசு கிறிஸ்துக்கு அந்த அன்பு எப்படி வந்துச்சு? தேவனுடைய வசனத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய காரியங்களில் வசனத்தை கை கொண்டு நடந்ததுனால தான் அந்த அன்பு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது. மனுஷனார் இயேசு இருக்கிறார், இப்ப அவர் தெய்வமா இல்லை. ஆகவே நான் என் தேவனுடைய வழியில நான் கை கொண்டு நடக்கிறேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? பைபிளை கை கொண்டு நடங்க. வேதத்தில் சொல்ல வசனத்தை நீங்க கை கொண்டு நடந்தால் தான் அந்த அன்பு நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தெருவில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டுக்காரர் கை விட்டுட்டு போயிட்டாரு. புருஷன் மனைவி பிள்ளை தான் வீட்டில் இருக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு தெரியும், சாப்பாட்டுக்கு இருக்காங்கன்னு தெரியும். நம்ம வீட்டில் நிறையா சமைச்சிட்டோம், கறி சமைச்சிட்டோம், மீன் பொரிச்சிட்டோம், நல்ல சமையல்லாம் பண்ணி வச்சிட்டோம், சாப்பிட்டு நிறைய மீதமாகணும் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சகோதரி? சமையல் பண்ணி வச்சிருக்கிறோம், மிச்சமாகணும் நமக்கு நல்லாவே 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 தெரியும். நாளைக்கு ஆகட்டும், 2-3 நாள் கழிச்சு ஆகட்டும், குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு வைக்கலாமா? உள்ளத்தில் உடனே என்ன வரணும்? ஐயோ, அந்த சகோதரி வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. நமக்கு நல்ல சாப்பாடு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் நல்லா குடும்பம் திருப்தியாக சாப்பிட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கிற மடமடன்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போய் அந்த குடும்பத்தை கொடுத்து உதவணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. அந்த அன்பு நமக்கு கொடுத்துட்டு வந்து பாருங்க, உங்க மனசு எப்படி இருக்கும் பாருங்க. கொடுத்து வரும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த அன்பு நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. கொடுப்பதுதான் அன்பு. அன்புன்னா என்ன? கொடுக்கணும். ஆமென். கெட்ட வார்த்தையில் பேசுறது அன்பல்ல, கோபத்தில் பேசுறது அன்பல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, வசனத்தை கேட்கொண்டது அன்பு வரும். வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும். இதெல்லாம் நீங்க உண்மையான சந்தோஷம் வேணுமா? என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் எப்போ வரும்? சொல்லுங்க, சொல்லுங்க. அடுத்தவர்களுக்கு, ஊழியத்திற்கு, சபைக்கும் கொடுக்கணும். கொடுத்தா தான் சந்தோஷம்.
கொடுத்து பாருங்க எவ்வளவு சந்தோஷம் வரும்னு பாருங்க. கீழே தொடர்ந்து படிக்கலாம் சீக்கிரம் வேகமா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க. அந்த வசனத்தை எல்லாரும் படிக்கலாம். அந்த வசனத்தை எல்லாரும் படிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையா இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒருவரில் ஒருவர் மேல நம்ம அன்பாய் இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு பாராட்டணும். அல்லேலூயா. சொது எங்க சகோதரி அவன் சாப்பிட்டான்னு என்னமோ தெரியலையே, நாம் இன்னைக்கு நல்ல மீன் வாங்கியிருக்கிறோம், எங்க சகோதரி சாப்பிட்டாங்களே என்ன தெரியலையே, அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன சமைச்சு பண்ணீங்க, ஒன்றும் இல்லை உடம்புக்கு சரியில்லை, ஒரு ரசம் தான் வச்சிருக்கிறேன். ஐயோ அப்படியா, சரி சரி இருங்க வர்றேன். வீட்டுக்கு போய் உடனே கொண்டாந்து கொடுக்கணும். அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். நான் எப்படி கொடுக்கிறவனா இருக்கிறேன், அது போல என்னை நீர் என்ன செய்யணும், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏங்க கர்த்தர் நமக்கு பணம் கொடுக்கணும் என்ன அர்த்தம்? ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து என்ன கேட்கிறோம்? கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். சரி, ஆசீர்வதித்தால் அவருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஏங்க நமக்கு வந்து ஆசீர்வதின்னு கேட்டோம், சரி மகனே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு 10 கோடி ரூபாய் பணம் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். 10 கோடி ரூபாய் நமக்கு கர்த்தர் தந்தனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனங்க? ஆனா என்ன கேட்கிறோம்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். நமக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும் ஆண்டவர், எப்படியாவது கொடும் ஆண்டவரே கேட்கிறோம். சரி, கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம், அவருக்கு என்ன பிரயோஜனம்? சரி, நாம வாங்கின நாம அவருக்கு என்ன திருப்பி கொடுக்கிறோம் சொல்லுங்க? திருப்பி கொடுக்குறீங்களா? அந்த பணத்தை வட்டியோட கர்த்தருக்கு நீங்க திருப்பி கொடுப்பீங்களா சொல்லுங்க? ஆனா என்ன கேட்கிறோம்? என்னை நம்ம எப்ப அவருக்கு திருப்பி கொடுக்க போறோம்? வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பீங்க? ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. யோசித்து பாருங்க. ஆனா நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம் தெரிஞ்சும் கர்த்தர் பணத்தை என்ன செய்கிறார்? நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்ப நாம அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க கொடுக்கணும். அல்லேலூயா. என் தேவன் என்ன செய்கிறாரோ அப்படிதான் என்ன செய்யணும்? அல்லேலூயா நாமும் செய்யணும். அப்பனை போலதான் சொல்லுங்க. பிள்ளை தாயை போலதான் பிள்ளை. அம்மா என்ன செய்யற அதை தான் பிள்ளை செய்யணும். ஆமென். என் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற அதை தான் நான் செய்யணும். என் தேவன் செய்யறத நானும் செய்யணும். அல்லேலூயா. அதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு இருந்த பின்னால் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாசிக்கலாம் கீழே தொடர்ந்து. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு ஆளுகிட்டையும் கிடையாது. அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்த நாளில் பார்த்தீங்களா, ஏன் ஜீவனை உயிரை கொடுத்தார்? நமக்கு அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக உயிரை கொடுக்கிற காட்டிலும் பெரிய அன்பு உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். சோத்திரம். உலகத்தில் எங்கேயோ அங்க ஒன்று சில இடத்துல நடந்திருக்கு. ஒரு நண்பனுக்கு ஆபத்து வரும் பொழுது ஆமென், அவன் ஓடி போய் அவனை காப்பாற்றுவதற்காக அவனை காப்பாற்றி விட்ட பொழுது அல்லேலூயா, அவன் போய் அந்த ஆபத்தில் சிக்கி செத்து போனான். அப்ப இந்த சிநேகிதன் யாருக்காக உயிரை கொடுத்தான்? தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக. அவனை உயிரை கொடுத்தான். நீ நம்ம ஃப்ரெண்டுக்காக இருந்து உயிரை கொடுப்போமா? ஸ்தோத்திரம். பாருங்க, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறதை காட்டிலும் பெரிய அன்பு ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா நாம அப்படி பண்றது இல்லையே. அப்படி செய்ய வேணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. அருமையான தேவன் அவிதமான காரியங்கள் நடந்தது. ரிச்சர்ட் உம்பராண்ட் என்ற ஒரு தேவனுடைய அருமையான ஒரு பாஸ்டர், கர்த்தருடைய தேவனுடைய மனிதர், ரஷ்யாவில் இருந்து நாடுகள் பிரிந்த பொழுது ருமேனியா பிரிந்து போனது. ஆனாலும் அந்த ருமேனியா என்றது அருமையான நாட்டை விடுவதற்கு ரஷ்யாவுக்கு இஷ்டம் இல்லை. மறுபடியும் யுத்தம் பண்ணி ருமேனியாவை பிடித்து கொண்டது. ருமேனியாவை பிடித்த பொழுது விடுதலையாக இருந்த அந்த ருமேனியாவில் நிறைய ஆலயங்கள் சபைகள் எழும்ப ஆரம்பித்தது. நிறைய ஊழியர்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ரஷ்யா ருமேனியாவை பிடித்த பிறகு அந்த ரஷ்யாவில் இருந்த சபைகள் நொறுக்கப்பட்டது, சபைகள் உடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். சபைகள் சீரழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஒரு நாள் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக குடும்ப ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சாப்பிட ஆயத்தமாக இருந்த அந்த பாஸ்டர் குடும்பத்திலே, ரிச்சர்ட் உம்பரான் இருந்த அருமையான பாஸ்டர் குடும்பத்திலே திடீர்னு உள்ளத்தில் போலீஸ் உள்ள வந்தாங்க. சார் ஒரு நிமிஷம் ஸ்டேஷன் வரீங்களா, போயிட்டு உடனே வந்துடலாம். அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் எங்க இப்பதான் சாப்பிட வந்தாங்க. இல்லை நம்ம போனதே வந்துடுவோம், போனது உடனே வந்து நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம போயிட்டு உடனே திருப்பி அனுப்பி விடுகிறோம். உள்ளே போனதை அனுப்பி விடுவோம், நீங்கள் சாப்பிடுங்க. அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன பொழுது 18 ஆண்டுகள் தன் வீட்டுக்கு அவர் திரும்பவில்லை. 18 ஆண்டுகள் செய்த கொடுமையை நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னோடு கூட ஜெயிலில் அடைக்கப்பட்ட கைதிகளுக்கு பேசினார் என்று சொல்லி இயேசு மறுதலிச்சரு, இயேசு வணங்க மாட்டேன், இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன், நீ சொல்லு சொல்லு என்று அவர் அடித்தார்கள். அடிச்சு சட்டையை கலத்திட்டு ஸ்தோத்திரம் உடம்புல 7 இடத்துல நிலத்துல ட்ரில் போட்டு என்ன செய்வாங்க, தண்ணி எடுப்பு, போரிங் போடுவாங்க இல்லையா, போர் போட்டு தண்ணி எடுப்பாங்கல்ல, அப்படித்தானா? அப்படியா இல்லைங்களா? நிலத்தை போர் போட்டு என்ன செய்வாங்க, தண்ணி எடுப்பாங்க. அது மாதிரி அப்படி உடம்புல போர் போட்டாங்க. 7 இடத்துல கொடைஞ்ச சதை எடுத்தாங்க கர்த்தருடைய பிள்ளையே. அவர் சென்னையில் ஒரு முறை வந்து தன்னுடைய சட்டையை கலத்தி காட்டினார், பாருங்கள் என்று சொல்லி. ஆமேன் ஆமேன். உடம்புல முதுகுல 7 இடத்துல ட்ரில் போட்டு சதையை சுரண்டி எடுத்தாங்க. என்ன, இயேசுவை விட்டுரு, இயேசுவை மறுதலி, இயேசுவை வணங்க மாட்டான்னு சொல்லு. ஆமேன். அவர் கண்ணெதிரே அப்படி மகனை வெட்டி கொண்டாங்க. வெட்ட போறேன்னு சொல்லி கையை வெட்டினா, காலை வெட்டினா, இப்ப கழுத்து அறுக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த பையன் சொன்னா, டாடி இயேசு மறுதளிச்சிடாதீங்க டாடி, நான் பரலோகத்துக்கு முன்னால போறேன், அப்பா கிட்ட இயேசு கிட்ட போய் சேர்ந்து கொள்வேன், பின்னால நீங்க வரலாம், இயேசு விட்டு காட்டி கொடுக்காதுங்க டாடி, இயேசு மறுதளிக்காதீங்க டாடின்னு சொல்ல சொல்ல வர வர வரன்னு கழுத்து அறுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை பெற்றிருந்தார் அந்த பாஸ்டர். அல்லேலூயா. இயேசுக்காக தன் ஜீவனை விட்ட அந்த சின்ன குழந்தை ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய தகப்பனார் தான் முதுகுல 7 இடத்துல ட்ரில் போட்டு உடைஞ்சு எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விடுதலை பண்ணுவதற்காக உலகம் எல்லாம் போராட நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். ஆனால் ஸ்வீடன் நாட்டில் இருந்து அவரை திருமணம் செய்து ஸ்வீடன் நாட்டு ஒரு பெண், ஆகவே அந்த பெண்ணுக்காக அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல கோடி கணக்கான ரூபாயை கொடுத்து அவரை மீட்டு கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ரிச்சர்ட் பெரிய ஒரு புக்கே இருக்குது, படுவேதனையில் பரம வெற்றின்னு ஒரு புத்தகம். அதை படித்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கு. நான் பல முறை படிச்சிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தவர்கள், இயேசுக்காக தன்னையே அர்ப்பணித்த மக்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிறோமா? அல்லேலூயா. யார் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டா கோபம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. எதுக்கு கோபம் வருது பிள்ளை தேவஜனமே? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. தேவனுடைய பேரில் அன்பு பாராட்டணும், கர்த்தர் மேல் அன்பு பாராட்டணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையில ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம்? ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்மகிட்ட இருக்கிறது 2 சேர் தான். என்ன செய்வோம்? நம்ம உட்காந்துருக்கிற சேரை எடுத்து கொடுத்துட்டு நின்றுக்கிட்டே இருப்போம் இல்லையா? நிற்பீங்களா, உட்காருவீங்களா? இல்லை நான் உட்காந்துட்டு வந்த உரம்புறையை வந்த விருந்தினர் நிற்க வைப்பீங்களா? வந்த விருந்தினர் நிற்க வைப்பீங்களா, உட்கார வைப்பீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அதுபோல தான் எந்த இடத்திலேயும் நம்ம இடம் கொடுக்கணும். எந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நான் உட்கார்ந்துட்டேன், அவன் இடம் தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பு நமக்கு வேணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவனாய் அதிகமாக நேசிக்கிறார். தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் ஒருவனும் இல்லை. வாசிக்கிறேன் அடுத்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சீங்க, நீங்க யாருன்னு சொல்றாரு? அன்பா இருப்பீங்கன்னு சொல்லல. ஆமென். இதான் இங்கதான் பார்க்கிறோம். அன்புல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு அல்லேலூயா 3 விதமான அன்பு இருக்கு. இப்ப அதை பேச நேரம் இல்லை. இப்ப என்ன சொல்றாரு? நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க செஞ்சா நீங்க என்னுடைய சிநேகிதர். சிநேகிதன் தான் உயிரை கொடுக்கிறவன். அன்பா இருக்கிறவன் உயிரை கொடுக்க மாட்டான். அன்பா இருக்கிறவன் உயிர் கொடுக்க மாட்டான். நமக்கு அன்பு இருக்க கூடாது. அன்பை விட என்ன இருக்கணும்? நேசம் இருக்கணும். அன்பை விட உயர்ந்தது என்னது சொல்லுங்க? நேசம். நேசம் தான் உயிரை கொடுக்குற. எனக்குள்ள உண்மை நேசம் இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு நான் உயிரை கொடுத்தா நான் என்னது? எனக்குள்ள என்ன இருக்கு? நேசம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் வெட்டி கொல்லாருன்னு வர்றான், கொல்லாம விட மாட்டேன். எப்பா விட்டுருப்பா, என்னை கொல்லப்பா, என்னை கொல்லு
அவங்கள விட்டுன்னு சொல்லிட்டு நான் சாக ஒப்பு கொடுத்தேன் பார்த்தீங்களா? அப்ப அந்த நான் யார்? எனக்குள்ள என்ன இருக்கு? நேசம் இருக்கிறது, அன்பல்ல. என்ன இருக்கிறது? நேசம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நாம் தேவனாய் கற்றுத் தருகிறேன் எல்லா காரியத்தை செய்தால் நாம் யாராய் இருக்கிறோம்? தேவனுக்கு ஃப்ரெண்ட், சிநேகிதராய் இருக்கிறோம். ஆமென். வாசிக்கலாம் அடுத்தது. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை என்னவென்று சொல்கிறேன்? சிநேகிதர் என்பேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்க, ஊழியக்காரன் யாரு? பாஸ்டர். பாஸ்டர் யாரு? ஊழியக்காரங்க. ஊழியக்காரன் யாரு? பாஸ்டர். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. லேவி ராகமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய சொல்லுங்க ஊழியக்காரர் அப்படின்னு. யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களாம் யாரு? கர்த்தருக்கு. நான் மட்டுமல்ல, நீங்க யாரு? ஊழியக்காரங்க. அல்லேலூயா. எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியக்காரங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரங்க. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? நான் உங்களை ஊழியக்காரன் நீ சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எஜமான் செய்வதை ஊழியக்காரன் அறிய மாட்டான். ஒரு தோட்டத்தில் ஒரு எஜமான் இருக்கான்னு வைங்க, ஒரு 50-100 ஏக்கர் தோட்டம் இருக்கு. அதில் அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. தோட்டத்தில் நிறைய வேலைக்காரன் செய்வாங்க. அவரை கூப்பிட்டு, டே குப்பா இங்கே வாடா, டேய் நான் வந்துடா, இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் தெரியுமாடா? இப்போ நான் காலையில் பல்லு விளக்க போகிறேன், குளிக்க போகிறேன், நல்ல இந்த ட்ரெஸ் தான் பண்ணுவேன், இந்த சென்ட் அடிப்பேன், என் காரில் 4 கார் இருக்குது, இந்த காரை எடுத்துக்கிட்டு நான் நேராக பேங்க்கு போவேன், பேங்க்கு போனால் செல்லான் எழுதுவேன், ஒரு 1 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு நான் வருவேன் அப்படின்னு குப்பைக்கட்டை சொல்லுவாரா? குப்பைக்கட்டை சொல்லுவான். வேலைக்காரனை சொல்லுவானாமா? சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அப்போ எஜமானன் என்ன செய்கிறாரோ அதை வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு தெரியாது. என்ன வேலைக்காரனா? வேலைக்காரன் தான். வேலைக்காரனுக்கு என்ன பேரு? வேலைக்காரன் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஊழியக்காரன் சொல்லலாம். வேலைக்காரன் என்ன பேரு? வேலைக்காரன் என்ன அர்த்தம்? ஊழியக்காரனா யாரு? வேலைக்காரன். வேலைக்காரனா யாரு? ஊழியக்காரன். அப்ப ஊழியக்காரனுக்கு எஜமான் செய்யறது தெரியாது. நமக்கெல்லாம் யார் எஜமானன்? இயேசு கிறிஸ்து எஜமான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானன். சரி, இப்போ கர்த்தர் சொல்ற எஜமானா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை வேலைக்காரனுக்கு சொல்ல மாட்டார், ஊழியக்காரனுக்கு சொல்ல மாட்டார். யாருக்கு சொல்லுவாரு? சிநேகிதரிடம் சொல்லுவார். அல்லேலூயா. யார் சிநேகிதர்? வேதத்தின்படி நடக்கிறவன், பைபிளை கை கொண்டு நடக்கிறதான் தேவனுடைய ஹalleluya கர்த்தர் சொல்ற சிநேகிதனாய் இருப்பான். நாம் தேவனுக்கு சிநேகிதராய் இருக்கிறீங்களா? ஊழியக்காரனா இருக்கணுமா? ஆமென். நாம் கர்த்தருக்கு யாரா இருக்கணும்? சிநேகிதரா இருக்கணும். சிநேகிதரா என்றால் தான் நான் சாகவும் தயார், எந்த நேரம் உயிர் விடுகிற தயார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த நிலையில நாம் இன்னைக்கு வரணும். கர்த்தரை பிள்ளையே, தேவனுக்கு சிநேகிதராய் வரணும். அல்லேலூயா. சிநேகிதனை பார்த்து எப்பா ஆதி என்பை விட்டு ரொம்ப குறைன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? சிநேகம் எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. சிநேகம் என்பது ஒருபோதும் குறைந்து போகாது. ஆகவே தான் அந்த சிநேகம் நமக்குள்ள இருக்கணும், அந்த நேசம் நமக்கு வேணும். கர்த்தரை பிள்ளைகளே, உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 3 வசனங்களை சீக்கிரம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு. ஆமென். 4ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பார்த்து சொல்லுகிறார்? இந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்குள்ள இருக்குமானால் அவர் என்ன சொல்றார்? வாசிக்கலாம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, ஆமென், என் மனவாளியே, உன் கண்களின் ஒன்றினாலும் உன் கழுத்துள்ள சரப்பணினாலும் என் மனச என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய், கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு? அல்லேலூயா. சகோதரின்னு சொன்னாரு, அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? மனவாளியேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கூட பிறந்த தேவ சித்தத்தை செய்தால் யார்? அவங்க தான் யாரு? மனவாளி. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மத்திய 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படிக்கிறோம். மத்திய 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் யாரு சகோதர சகோதரிகள் தேவனுடைய சித்தத்தை செய்றவங்க தான் கர்த்தர் சகோதரர்களுக்கு சகோதரராய் இருக்கிறார்கள். இப்போ தேவ சித்தத்தை செய்தவங்களை அடுத்து இப்ப என்ன சொல்றாரு? மனவாளியேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தேவன் நம்ம மீது அளவில்லாத அன்பு வைத்தார். ஆமென். ஒரு புருஷன் ஸ்தோத்திரம் எல்லாரும் மேல அன்பா இருப்பார், எல்லாரும் மேல. ஆனா மனை மேல என்ன எப்படி இருப்பாரு? மனை மேல எப்படி இருப்பாரு? நேசமா இருப்பார். அல்லேலூயா. அப்படியா இல்லையா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க மனை மேல அன்பா இருப்பீங்களா, நேசமா இருப்பீங்களா? ஐயா எப்படி இருப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. நேசமா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் மேல காட்டுற, பிள்ளை மேல காட்டுற அன்பு, அப்பா மேல காட்டுற அன்பு. ஸ்தோத்திரம்.
மாமா மச்சன் மேல கூட பிறந்த மேல காட்டுகிறது அன்பு. ஆனா மனைவி மேல காட்டுறது என்னது? நேசம். பிரைஸ் தி லார்ட். மனைவி அப்பா அம்மா கூட பிறந்த எல்லாரும் மேல காட்டுகிறது என்னது? அன்பு. ஆனா மனைவி தம் புருஷன் மேல காட்டுறது என்னது? நேசம். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்பா அம்மா விட்டு மனைவிமார்கள் யாரோட வாழ்றாங்க? புருஷன் கூட வாழ்றாங்க. ஹல்லேலூயா. இல்லையா? தம் கூட பிறந்தவங்களை விட்டு யாரோட மனைவி வாழ்றாங்க சொல்லுங்க? புருஷனோட. ஏன் தெரியுமா? புருஷனுக்கு மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவு. ஹல்லேலூயா சொல்லுவோம். அதைத்தான் இங்க கர்த்தர் வசனம் சொல்றாரு. ஹல்லேலூயா. நேசம். உன் கண்கள் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்கிறார். ஏன்? கண்ணானது பரிசுத்தமாய் இருக்கிறது. பரலோகத்தை நோக்கி பார்த்து பார்த்து கண்கள் வெளிப்பாடுகளை கண்டு கண்டு கண்கள் எப்படி இருக்கிறது? தரிசனங்களை பார்த்து கண்கள் பரிசுத்தமான கண்கள். அல்லேலூயா. அருவருப்புகளை, பாவங்களை, ஆபாசங்களை பார்க்காத பரிசுத்தமான கண்கள் நம்முடைய கண்கள். கண்களில் சரப்பாணின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம உன்னத பாட்டில் தொடர்ந்து நம்ம படிச்சிருக்கிறோம். சரப்பாணி என்றால் ஆவிக்குரிய வரங்கள். என்னை நேசித்தபடினால மகளே, என் மகனே, உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த வரங்கள் தான் உனக்கு சரப்பணியாய் உன் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்க்கையை அலங்கரிக்கிறது தேவனுடைய வரங்கள். உனக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன். ஆகவேதான் ஆமென். அல்லேலூயா. உன் நேசத்தால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், நம்முடைய நேச தேவனுக்கு பிரியம். அன்பு அல்ல. என்ன வரணும் இப்ப சொல்லுங்க? நேசம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்ப அம்மா அன்பா இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நான் நேசிக்கிறேன். அன்பு குறைவுள்ளது. ஏனென்றால் அன்பை குறித்து பேசினா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அன்பு எவ்வளவு குறைன்னு தெரியும். இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நேசம் என்பது குறைவற்றது. நேசம் என்பது கள்ளங்கபடமற்றது. நேசம் என்பது தன் உயிரையே கொடுக்கிறதா நேசம். இந்த நேசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த நேசம் உள்ளவர்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உன்னத பாட்டு 7:10 தேவன் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட நேசம் உள்ளவர்களை நான் என் நேசருடையவள். அல்லேலூயா. நான் யாருடையவள்? என் நேச கிறிஸ்துடையவள். நான் என் நேசருடையவள். அல்லேலூயா. நம்ம யாருடையவங்க சொல்லுங்க? நேசராகிய, நேசத்திற்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுடையவர்கள். அவருடைய பிரியம், அவருடைய அன்புன்னு சொல்லல. என்ன சொல்றாருங்க? ஆமென். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ் அப்படின்னு தான் இருக்கு. அன்புக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னது? அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்பு, நேசம், பாசம், அப்புறம் சொல்லுங்களேன், இப்ப பைபிள்ல படிச்சோம்ல, பிரியம். அப்ப அன்புக்கு எத்தனை பேர் இருக்குது பாத்தீங்களா தமிழ்ல? அல்லேலூயா. ஆமென். அருமையான மொழி தமிழ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த தமிழில் நம்ம பிறகு செய்த கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நாம் தமிழர்களாய் பிறந்தது பெரிய பாக்கியம். நாம் தமிழர்களாய் பிறந்தது பெரிய ஒரு புண்ணியம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அருமையான மொழி தமிழ் மொழி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமிழ் மொழி பற்றி பேச நேரம் இல்லை. அல்லேலூயா. அருமையான மொழி தமிழ் மொழி. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் கர்த்தரின் பிரியம், என் நேசரின் பிரியம் என் மேல் இருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தர் மேல பிரியம் வச்சிருக்கிறார் தேவ பிள்ளையே. அன்பு வைக்கலங்க, பிரியத்தை வைத்திருக்கிறார். பிரியம் என்றால் ஜீவனை கொடுக்கிற இந்த பிரியம் தான் இருந்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையை நமக்காக உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். ஒரு அடி அடிக்கல. ஒரு பாசம் 5 அடி சாத்துல அடிச்சாங்கன்னு சொன்ன 5 அடி அல்லங்க. தப்பு தப்பா எண்ணி எண்ணி அடிச்சு 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 நிலத்தை உழுகுறது போல உழுதாங்க என்றால் 5 அடி அடிச்சா வந்திருக்குமா? 5750 அடி அடித்ததுனால. ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை அடி அடித்தாலும் அவர் பொறுமையா இருந்தது. முனகல, முக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வார்த்தை வாயை திறந்து பேசாம அமைதியா நின்றது காரணம் நம்ம மேல தேவனை வைத்த ஆமென் நேசம். அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே அருமையானலே நம்ம அதை யோசித்து பார்க்கிறோம். எவ்வளவு அடியில பட்டாலும் நமக்காக பொறுமையா இருந்து சகித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு இருந்த தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறது. அந்த பிரியம் நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த அன்பை, இந்த நேசத்தை கெடுப்பதற்கு பிசாசு பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. வாசிக்க நீதிமொழி 5ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும். பரஸ்திரின் என்ன? விபச்சாரி. உலகம் ஒரு விபச்சாரி. தெரியுமா? உலகத்துக்கு என்ன பேருங்க?
உலகத்தை கர்த்தர் விபச்சாரி என்று சொல்லுகிறார். உலகம் விபச்சாரம், விபச்சாரம் நிறைந்தது இந்த உலகம். விபச்சாரத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த விபச்சாரம் நாம சிக்கிக்கூடாது. அல்லேலூயா. நிறைய முறை சிக்கிக்கிறோம். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த புடவை பாருங்க, அழகா இருக்கு. எங்க ப்ளீஸ்ங்க, எங்க 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 ப்ளீஸ் 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 வாங்கி கொடுங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அம்மா காசு இல்லைம்மா, இல்லைங்க, எங்கிட்டையாவது வாங்கியாவது வாங்கி கொடுங்க, எட்டையாவது வாங்குங்க, எங்கேயாவது வாங்கியது வாங்கி கொடுங்க. உடனே நச்சரித்து அந்த துணியை வாங்கிக்கிறோம். அந்த கடன் கட்ட முடியாமல் பணம் கொடுத்தவன் எப்பா 2 நாள் கழிச்சு நிற்பான், எப்பா அந்த காசு கொடுத்த பரவாயில்ல, எனக்கு முட்டில் ஒரு அவசரம், ஒரு முக்கியமான திடீர்னு நினச்சி விட, நான் 1 மாதம் கழிச்சு வாங்கலான்னு தான் இருந்தேன், ஒரு அவசரம் ஒரு தேவை வந்துருச்சு, ப்ளீஸ் அதை கொடுப்பா. என்னப்பா திடீர்னு வந்து கேட்குறேன், நான் என்னப்பா பண்ணுவேன்? கையில் காசு இல்லையே, ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன பண்ணியே தெரியல, சாயங்காலம் வரும், நீ பணத்தை கொடுக்குன்ட்டு போயிடுவான். சாயங்காலம் வந்து நின்று வாருன்னு வாருவான். ஆமென். மனைவி புடவை ரசிச்சுட்டு கொண்டிருப்பாங்க, எவ்வளோ அழகா இங்கே இருக்கு பத்தியா, அப்படி இருக்கு பத்தியா. ஆனால் வெளியே வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவான். இது நமக்கு தேவையா? தேவை பிள்ளையே. ஏன் இது என்னது? இது விபச்சார உலகம். ஆமென். அதில் போய் மாட்டிக்கிட்டான். புடவைக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சிட்டோம்? ஒரு விபச்சாரிக்கிட்ட மாட்டியாச்சு. இப்போ என்ன நடக்கும்? அதுதான். கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கையில் பணம் இருந்தால் வாங்குங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விபச்சார உலகம் நம்மை கேவலப்படுத்தும், நம்மை அவமானப்படுத்தும், நம்மை தூஷிக்க வைக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை பாடுபட வைக்கும். தேன் கூடு போல ஒழுகுமா? இப்படி வார்த்தை எப்படி இருக்குமா? தேனில் ஒழுகிட்டு இருக்கும். ஃபுல்லாக ஆகிருச்சுன்னு வைங்க, தேன் கூடில் தேன் நிறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய? அப்படியே ஒழுகும். அந்த தேனை ஒழுகு அப்படியே நக்கி பார்த்தா அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் உலகம் பேசும். தேனை நக்கிற மாதிரி அவ்வளவு டேஸ்டாக பேசும் உலகம். ஜாக்கிரதை. அவள் வாய் எப்படிப்பட்டதா? எண்ணெய் விட நைஸாக இருக்குமா? எண்ணெய் எப்படி இருக்கும்? எண்ணெய் கேள்விச்சு இப்படி தேய்ச்சினா எப்படி இருக்கும்? வலுவலுன்னு இருக்கும் இல்லையா? அந்த உலகத்துடைய வார்த்தை, சாத்தோடைய வார்த்தை எப்படி இருக்குமா? அவ்வளவு எண்ணெய் மாதிரி நைஸாக இருக்கும். அதான் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு குடுமி பிடிச்சி பணம் வாங்க விட மாட்டாங்க, குடுமி பிடிச்சிருவாங்க. ஐயா இந்த பிடிச்சிக்க, இந்த மாங்காயை பிடிச்சிக்கோ, அட நீ மெதுவாக காசு கொடு, எப்பயோ கூட ஒன்றும் தேவையில்லை, ஐயா என்கிட்ட காசெல்லாம் இல்லை வேண்டாம், அட பிடிச்சிக்க. ஆமாம், உலகத்தில் எல்லாம் திங்கிறான், உங்கள் பாரு குழந்தைகளாம் பாவமாக இருக்குது, நான் அறுத்து கூட எல்லாம் சாப்பிட்டு, இந்த பொடி இப்பெல்லாம் காசு இன்னும் இப்போ காசு கேட்குறேன், நான் நீ மெதுவாக கூட உன்ட்ட இருக்கிற போது கூட நானாக கேட்க மாட்டேன், இந்தா அப்படின்னு போட்டுட்டு மனோரதி அக்கா அந்த மாங்காய் காசு கொடுத்து காசு கொடு, நீ எப்போ கேட்கன்னு சொன்ன? அது நேற்று சொன்ன, இப்போ காசு வேணும், காசு கொடு. காசு இல்லையே என்ன பண்ணுறது? உடனே சண்டை நடக்கும், குடுமி சண்டை நடக்கும். குடுமியை பிடிச்சிருவா, எட்டி பிடிச்சிருவா. மாங்காக்காரி என்ன செய்வா? குடுமியை பிடிச்சிருவா. இதுதான் உலகம். தேவனுடைய பிள்ளை, இதுதான் உலகம். ஜாக்கிரதையாயிருங்கள். இது பணம் இந்த விஷயத்தை மாத்திரம் இல்லை, பாவத்தையும் செய்ய வைக்கும், அருவருப்பையும் செய்ய வைக்கும், ஆபாசத்தையும் செய்ய வைப்போம். அருவருப்பை சாத்தான் செய்ய ஆசையா காட்டுவான். ஆசை காட்டி அப்படியே பாவத்தை செய்ய வச்சுட்டு, பாவம் செஞ்சுட்டு இருக்க உடனே ஓடுவான் பரலோகத்துக்கு. ஆண்டவரே ஆண்டவரே, உங்க பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, உன் பிள்ளைக்கு ரத்தம் செஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தீங்கல்ல, இப்ப பாருங்க உன் பிள்ளை பாவம் செஞ்சுட்டு பாருங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்கு. கர்த்தருக்கு தெரியும். அட நாயே, நீ தாண்டா சொல்லி கொடுத்த, நீ தாண்டா தூண்டி விட்டவன், நீ தாண்டா நாயே, நீ தூண்டி கொடுத்தவன் என்கிட்ட சொல்றியா? கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம். பாவம் செஞ்சு முடிச்சிருவோம். ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், குற்றவாளியா நின்றுகிட்டு இருப்போம். என்ன மாயத்தில் எவ்வளவு வேதத்தில் பரலோகம் போனானோ தெரியாது. பாவத்தை செய்ய வச்சிருவான், அடுத்த செகண்ட்ல பரலோகத்தில் நிற்பான். பாருங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, உங்க மகன் பாரு பாவம் செய்யுது, உங்க மகன் பாரு பாவம் செஞ்சுட்டு இருக்கான், குற்றம் சொல்லுவான். தேவ பிள்ளையை ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. பாவத்தையும் பிசாசு செய்ய வைப்பான். அதே பிசாசு கர்த்தர்ட்ட போய் நம்மை கொட்டி கோளுன்னு சொல்லி நம்மை மாட்ட வைப்பான். ஆனால் தேவன் சொல்லுவார். அல்லேலூயா. பாஸ்டர் மூலமாக, கர்த்தருடைய பிள்ளையின் மூலமாக, சில சந்தர்ப்பத்தின் மூலமாக உணர்வை ஏற்படுத்தி நம்ம தனியாக உட்காந்து, அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, அழுவோம். கர்த்தர் உடனடியே இறங்குவார். அல்லேலூயா. ரத்தத்தை நம்ம தெளித்து அந்த பாவத்தை நம்மை விடுதலை செய்வார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் தான். ஏன் நம்மேல கர்த்தர் நேசம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மேல என்ன வைத்திருக்கிறார்? நேசத்தை வைத்திருக்கிறார். அந்த நேசம் இன்னைக்கு நமக்குள்ள கல்வாரி அன்பில் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பில் தேவன் தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையே,
ஆகவே அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அன்பு இஸ்ரவேல் மக்கள்ல இல்லைன்னு சொல்லி தான் அவன் எங்க போனான்? பெலிஸ்தருக்கு கிடைக்கும்னு சொல்லி சிம்சோன் அங்க போனான். ஒரு வேசியமடியில படுத்தான். அவன் அன்பு அவனுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. ஆமென். அவன் எப்படி பேசினாளா? அப்படியே தேன்கூடு போல பேசினாலாம். அப்படித்தானே? நீங்க அதுதானே படித்தோம் நீதிமொழிகள்ல. விபச்சாரனுடைய பேச்சு எப்படி இருக்குமா? தேன்கூடு போல ஒழுகும். எண்ணெய் போல வாய் எப்படி இருக்குமா? அப்படி வாய் உதடு எப்படி இருக்குமா? என்ன மாதிரி மெதுவா இருக்கணுமா? ஐயோ, பயங்கரம். பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த சத்தியில் அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம் 19 வசனத்தை அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனை நம்ம நேசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். அடுத்த ஏழைகளை நம்ம நேசிக்கணும். எந்த ஜாதின்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஏங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ரத்தம் இருக்கா? இல்லையே. எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் அடிபட்டு கிடக்கிறேன். எனக்கு கர்த்தருக்கு நான் ரொம்ப ஜாதி வித்தியாசம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அடிபட்டு கிடக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு தாழ்த்தப்பட்டவன் என் குரூப் ரத்தம் உள்ளவனா இருக்கிறான். ஐயோ, ஐயாவுக்கு நான் ரத்தம் கொடுக்குறேன்னு வந்துட்டான்னா, ஏய், ஓ ரத்தம் எனக்கு வேண்டாம்டா அப்படி நான் சொன்னா நான் உயிரோடு இருப்பேனா? செத்து போயிடுவேனே. உடனே ரத்தம் ஏத்தணும். குடப்பா சாமி, குடுறா. அது எந்த ரத்தம் வேணாலும் வாங்கிக்குவேன். அல்லேலூயா. அந்த ரத்தம் மட்டும் ஒத்துக்குமா? ஆமென். கர்த்தர் என்பன பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ஒன்று போல நேசிக்கிறார். உலகத்தில் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது ஒரு தேசத்துக்காரனுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. ஆமென். ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கு பரலோகத்தில் ஜாதி பார்த்தா பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனமாய், அல்லேலூயா, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆழமாய் நேசிக்கணும். ஒன்று. இரண்டாவதாக மனைவி புருஷனை பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது அடுத்தவரை நேசிக்கணும். அடுத்த மேல நேசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். நம்மகிட்ட இருக்கிறத முடிந்த அளவு இருந்தா கொடுங்க, இல்லட்டா பரவாயில்ல. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வெச்சுக்கிட்டு இல்லன்னு ஜெபம் அதையும் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா, ஆமென். வெச்சுக்கிட்டு இல்லன்னா அதையும் கர்த்தர் பார்ப்பார். அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபித்து கேட்டு கொடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே இந்த நாளில் அறிந்து கொண்ட வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான வசனத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. நேசத்தோட பிள்ளைகளாய், ஆமென். என் தேவனுடைய நேசம் என் மேல் இருக்கிறது, என் தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்கிறது, நான் அடுத்த மேல் பிரியம் வைப்பேன் என்ற ஒரு உணர்வோடு வாழ ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம்.